அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மத்தே முஹம்மதியா. இன்று நாம் ஜும்மா தொழுகை பற்றி பார்ப்போம் வாருங்கள். ஜும்மா தொழுகை. ஜும்மா தொழுகையானது மூமினானவர்களுக்கு ஈதுப் பெருநாள் தொழுகை போன்றதாகும். எக்காரணம் முன்னிட்டும் ஜும்மா தொழுகையை விட்டுவிடக்கூடாது. முன்னதாகவே பள்ளிவாசலுக்குச் சென்று முன்னிடம் தேடி அமர்ந்து குத்துபா கேட்டு ஜமாத்தில் பூரணமாய் கலந்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமையன்று குளித்து நல்ல உடை அணிந்து வாசனை பூசி பள்ளிக்குப் போய் குத்துபாவுக்கு முன் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுது கொள்ள வேண்டும். 2 குத்பாக்களையும் அரபு பாஷை விளங்காவிட்டாலும் காது தாழ்த்தி பக்தியுடன் கேட்க வேண்டும். ஜும்மாவின் போது இமாம் லுஹர் தொழுகை பர்லு 4 ரக்காத்துக்களுக்குப் பகரமாக 2 ரக்காத்து ஜும்மா பர்லு தொழ வைப்பார். இதற்குப் பிறகு 2 ரக்காத்து பின் சுன்னத்து தொழுது கொள்ள வேண்டும். ஷாஃபி மதுபின்படி முன் சுன்னத் 2 ரக்காத்து, பின் சுன்னத் 2 ரக்காத்து. அனஃபி மதுபின்படி முன் சுன்னத் 4 ரக்காத்து, பின் சுன்னத் 4 ரக்காத்து.